வயிற்று பொழப்புக்கு கொலை பண்ணுவீங்களா? தெரியாம பட்டோம் சார். அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. சார், இவனுங்க கூலிக்காரனுங்க தான். மெயின் அக்யூஸ்ட் வேற எங்கேயோ இருக்கான். அவனை யாருன்னு கேளுங்க சார். தமா அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான்லாம். இப்ப சொல்ல போறியா இல்ல சுட்டு சார்? சார் சார் சொல்றேன். அதோ அங்க நிக்கிறா பாருங்க. நில்றா டேய். டேய் நில்றா டேய். டேய் ஓடாத. நில்றா சொல்றேன்ல. இந்த பக்கம் போயா? ஓகே சார். தர்ஷன், மா என்னடா அந்த சிங்கு அந்த வித்யா கதையை முடிச்சிட்டானா இல்லையா? இல்லம்மா, அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, போலீஸ் அந்த சிங்கு மிரட்டவும் அவ என் பேரை சொல்லிட்டாமா. இப்ப போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்கம்மா. டேய் என்னடா இது? அவன் பெரிய இவன்னு சொன்ன, இப்படி சொதப்பி வச்சிருக்கான். அவன் இப்படி கால வருவான்னு நினைச்சு கூட பாக்கலாமா. அம்மா, போலீஸ் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்கம்மா. ஏய் ச்சே. சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அதுக்கு மயங்காத மனுஷனே கிடையாது. அவங்க கிட்ட லஞ்சம் கொடுக்கறேன்னு பேசி பாரு. சரிம்மா. என்ன? ஏதோ ஒரு கோவத்துல தப்பு பண்ணிட்டேன். அரஸ்ட்லாம் வேணாம் சார். நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை கொடுத்துறேன் சார். என்ன வேலை பேசுறியா? எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குல்ல சார். சரி சரி சார், நீங்க ஸ்டேஷன் போங்க, நாங்க வந்துடுறேன். எதுக்கு? நாங்க மாட்டிக்கிறதுக்கா? அதெல்லாம் வேணாம். நேரம் வீட்டுக்கே போவோம். பணத்தை கொடு, அங்க இருந்து கிளம்பிடுறோம். ஏதாவது ஏமாத்த நினைச்ச? சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். சரி வா போங்க. கான்ஸ்டபிள். எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொன்னா சார், கேளுங்க சார். சார், சார் எனக்கு டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் சார். மேடம் வழி விடுங்க. ஏற்கனவே நீங்க ஜாமீன்ல தான் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கங்க. சஞ்சய் மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிச்சாலும் இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல மேடம், ப்ளீஸ் சார். வழி விடுங்க. சொன்னா கேளுங்க இல்ல சார். பண்ணாதீங்க. சார் ஒரு இல்ல நிமிஷம் சார், சார். எதுவுமே பண்ண முடியாது. சாரி சார் சார், ஒரு please. நிமிஷம். ஏம்மா, ஏன் ஒருத்தனுக்காக எனக்கே தெரியாம இவ்வளவு சேர்த்து வச்சிருந்தீங்களாமா? அதான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஏமாந்துட்டியே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளையும் எவ்வளவு தெளிவா இருக்கு. நீயும் இருக்கியே. தண்டம் தண்டம். ஒரு கொலைகாரனை ஒழுங்கா பிடிக்க தெரியல உனக்கு. என்ன சார், எனக்கு கொடுத்த அட்வான்ஸா திருப்பி கேட்டேன். இப்ப மொத்தமும் போச்சே. டேய் ஒண்ணு இரு சார். நான் யார் தெரியுமா? யாரா நீ? சஞ்சய், நீயா? நானே தான். உன் பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை கொள்றதுக்கு என்னையே அடியால செட் பண்ணுவான். அதான் சும்மா ஒரு விளையாட்டு காட்டு. உன்னை ஆணவத்துல ரொம்ப ஆடக்கூடாது சகுந்தலா மேடம். அப்புறம் கடைசி அப்படிதான் நடக்கும். ஜட்ஜு பனிஷ்மெண்ட் கொடுத்தும் திருந்தலன்னா எப்படி? அப்போ இதெல்லாம் நடிப்பா?
இந்த போலீஸ் எல்லாம் என் செட்டப் தான். அப்போ அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க அது ஒரிஜினல். ஆனா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் இல்ல. நீ இல்லனா அப்ப யாரு? நான் தான். என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி அவசரமா ஓடுனாங்க? வித்யா செத்துட்டாளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹே, நீ இன்னுமா அயன் பண்ணி முடிக்கல? பண்ணிட்டு தான் இருக்கேன் மானசா, இப்ப முடிஞ்சிரும். எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆமா, அவங்க எங்க? நீ மட்டும்தான் இருக்க. பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்க, வந்துருவாங்க. யார்கிட்டயுமே அவங்க சொல்லல. அவசரத்துல கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு தப்பா? தப்புதான். அண்ணி வரட்டும், அவங்க கிட்ட நான் சொல்றேன். என்ன இவ? அவ செத்துட்டான்னு தெரியட்டும்டி, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி என்னாச்சு ஆண்டி? வித்யா செத்துட்டாளா? ஏன் அவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? போன்ல யாரு என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு ஆண்டி? பதில் சொல்லுங்க. எல்லாம் போச்சு. புரியல. இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச சொத்து, நகை, பணம் எல்லாமே போச்சு. என்ன சொல்றீங்க? அப்போ அவ சாகலையா? வாய்ப்பே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் எவ்வளவு நல்லது கெட்டது செய்ய வேண்டியது இருக்கு. நான் செத்துட்டா அதெல்லாம் யார் செய்வாங்க? பிரீத்தி, உன் நல்ல நேரம். நீ இந்த பிளான பண்ணல. நீ மட்டும் பிளான் போட்டிருந்தன்னு வையேன், இந்நேரம் அமெரிக்கால இருக்கானே உன் புருஷன் ஜான் சென்னையில லேண்ட் ஆயிருப்பான். என்ன சகுந்தலா, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால காலையில நான் போகும்போது சிறப்பா என்ன கவனிச்சு அனுப்புனல, அந்த கவனிப்பு கொஞ்சம் கூட குறையாம சூப்பரா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? டீ ரொம்ப சூடா இருக்கு. ஆனாலும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா நான் மட்டுமே ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்களும் இறங்கி ஆடினா தானே ஆட்டம் சூடு பிடிக்கும். அதான் சின்னதா ஒரு கண்ணாமூச்சி கேம். எப்படி நம்ம கேம்? சூப்பர்ல. வரட்டா? இனிமேலாவது திருந்துங்க, இல்லனா பனிஷ்மெண்ட் இதோட ரொம்ப மோசமா இருக்கும். இந்தா இதே அயன் பண்ணு. அண்ணி, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான்.
அவங்க 2 பேருமே ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க. ஆளுங்களை செட் பண்ணி எல்லாத்துலயுமே டம்மி ரெடி பண்ணிருக்காங்க. ஆணி செருப்பு குத்தாதான், தீச்சட்டி சுடாதான். செம்ம கேடிங்களா இருக்காங்களே. அவங்கள நாம விடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம கோயில்ல பரிகாரம் பண்ணும்போது எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. அப்பாவை கடத்தி கொண்டு போய் அங்க வச்சு கொல்ல பார்த்தாங்களே. தண்ணியில கெமிக்கல் கலந்து விட்டாங்களே. நீங்களே இவ்ளோ ஞாபகம் வச்சிருக்கும் போது நான் அதெல்லாம் மறந்துடுவேனா? இப்ப என்ன பண்றது? கோயிலுக்கு வந்து சாமியை ஏமாத்த முடியுமா சஞ்சய்? புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். போய் கொஞ்சம் வேப்பிலை பறிச்சிட்டு வா. எதுக்கு வேப்பில? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மந்திரிச்சு விடுவாங்க, அதுக்கு. போ. யார மந்திரிக்க போற? வேற யாருக்கா? அதோ வராங்களே ஜோடியா, என் செல்லங்க. அவங்களதான். வாங்க. இந்தாங்க 2 பேரும் இந்த மாலையை எடுத்து போட்டுக்கோங்க. அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு பரிகார பூஜை ஆரம்பிங்க. அம்மா இதை வாங்கிக்க. நல்லா மாட்டினாங்க 2 பேரும். நல்ல வேளை தீச்சட்டி சுடவே இல்ல. இந்தம்மா அது எப்படி? அம்மா 3 சுத்து தானே? ஆமாம்மா 3 சுத்து தான். கோயில் வளாகம் தான் பெருசு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வித்யா. வேதா குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வித்யா, ஆத்தாவா? அம்மா இந்தம்மா அதை வாங்கிக்கம்மா. ஆத்தா என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இந்த பொண்ணு மேல வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கேனா? என்னோட இடத்துக்கு வந்து என்ன ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்கள நான் சும்மா விடுவேனா? ஆத்தா, இந்த உலகத்தையே காக்குறவனி உன்னை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? அப்படி உனக்கு ஏமாத்த நினைக்கிறது யாராத்தா? ஆண்டி உண்மையா சொல்லிடலாமா ஆண்டி? பேசாம இருடி. சொல்லு ஆத்தா, யாரும் உன்னை ஏமாத்த பாக்குறான்? அதான் இவங்கள உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. ஏமாத்த பாக்குறவங்க அவங்களே உண்மையை சொல்லிட்டா நான் மன்னிச்சு விட்டுருவேன். இல்லனா நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். உண்மையை சொல்லிருங்க, இல்லனா சும்மா இருக்க மாட்டேன் நானு. என்ன மன்னிச்சிரு ஆத்தா. உன் உண்டியல்ல இருந்து தெரியாம நான் பணம் எடுத்துட்டேன் ஆத்தா. நான் புள்ள குட்டிக்காரன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத ஆத்தா. இனிமே இந்த தப்ப செய்யவே மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடு ஆத்தா. திருட காசெல்லாம் உண்டியல போட்டுட்டு 100 ஊக்கி போடு. சரி ஆத்தா, மன்னிச்சு விட்டுறேன். செஞ்சிடுறேன். இல்லனா உசுருக்கே மோசம் வந்துரும். போ. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் ஆத்தா. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. ஏன் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க? உட்காருங்க. வேணாம் வித்யா, நான் தண்ணியில கெமிக்கல கலக்கல. இவதான் பண்ணா. என்ன விட்டுடு ப்ளீஸ். என் முகத்துல ஆசிட் அடிக்க பாத்தீங்களா? நான் அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா செஞ்சுட்டேன் வித்யா, என்ன மன்னிச்சிடு வித்யா. பரிகாரமே செஞ்சு முடிச்சிட்டீங்க, நான் தான் மன்னிச்சிட்டேனே. இந்த மஞ்சள் தண்ணி மட்டும் தானே பேலன்ஸ், அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்ல, இது மட்டும் வேணாம். ஏன் வேணாம்? வேணான்னா விட்டுடுங்களேன். அது எப்படி விட முடியும்? காரணத்தை சொல்லுங்க. நீங்க இந்த தண்ணியில நான் கலந்த மாதிரியே ஏதோ கெமிக்கலை கலந்திருக்கீங்க. கெமிக்கலா? நாங்க ஒண்ணும் கலக்கலையே. இல்ல,
நீங்க கலந்துருக்கீங்க. என்ன சகுந்தலா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வில்லியா? இப்படி எல்லாம் கிரிமினலா யோசிப்பேனா? நீ செஞ்சிருக்க. நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்திக்க மாட்டோம். அப்போ ஜாமீனு? அது கூட எனக்கு வேணாம். ஆனா மஞ்ச தண்ணியை இப்போ ஊத்திக்க முடியாது. நீங்க இப்ப ஊத்திக்க முடியாதுன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா என்ன? மனசா புடிச்சு உட்கார வை அவங்கள. ஆண்டி ஓடிடுங்க போய். எங்க போறீங்க? வேணாம் விட்டுருங்க. உட்காருங்க. ஆடி. ஐயோ எனக்கு வேணாம். உட்காருங்க. ஐயோ சொல்றல உட்காரு. வேணாம் ப்ளீஸ் வேணாம். எங்களை விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். வேணாம் வேணாம். பரிகாரத்தை முழுசா முடிக்கணும்ல. உடம்பெல்லாம் எரியுது. 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 ஐயோ என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறாங்க? ஐயோ எரியுது. ஐயா ஜட்ஜையா, நீங்க சொன்னீங்கன்னு உங்க பேச்ச கேட்டு இவங்க வீட்ல வேலை செஞ்சதுக்கு இவங்க மஞ்சள் தண்ணியில கெமிக்கல்ல கலந்து எங்களை கொல்ல பாக்குறாங்க. என்ன? எங்க உடம்பெல்லாம் எரியுது. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. என்னம்மா இதெல்லாம்? அவங்க சும்மா சொல்றாங்கய்யா. அப்படிலாம் ஒண்ணுமே கலக்கல. கலக்குற மாதிரி நடிச்சோம். அதுக்கே இப்படி துடிக்கிறாங்க. நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கும் மத்தவங்களோட கஷ்டம் தெரியணும்ல, அதான் சும்மா ஒரு டிராமா போட்டோம். உடனே அப்படியே ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லி எங்களுக்கு மேல பெரிய டிராமா போடுறீங்க. வேதா, இதுக்கு மேல அவகிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? இப்பவாது அவளை உன் மருமகளா ஏத்துக்கிறியா? அவளுக்குன்னு முறையா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்ல? ஆமாமா, இதுக்கப்புறமும் அவளை நீங்க ஒதுக்கி வைக்கணுமா? சஞ்சய், அவங்கள என்ன எப்ப ஏத்துக்கிறாங்களோ அப்ப ஏத்துக்கட்டும். ஏன் அவங்கள கட்டாயப்படுத்துற? இன்னும் எவ்வளவு நாளுமா பொறுத்துட்டு இருக்கிறது? நீ படிக்காதவ, உன்னால எதுவுமே முடியாதுன்னு சொன்னா நீ எல்லாத்தையுமே முடிச்சு ஜெயிச்சு காட்டிட்ட. அப்புறம் என்ன? வேதா, இப்பவும் உனக்கு திருப்தி ஆகலனா நீ வேற ஏதாவது டெஸ்ட் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அது எவ்வளவு கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் வித்யா ஜெயிச்சு காட்டுவான். இனி நான் இவளுக்கு எந்த டெஸ்டும் வைக்கிறதா இல்ல. ஒரே ஒரு மாசம் இவ காலேஜோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டும். அத சரியா மேனேஜ் பண்ணி ஃபைனான்சியலா நிர்வாகத்தை நடத்தி காட்டட்டும். அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். அத்தை, இந்த பொறுப்பை எப்பவுமே நீங்க தானே பாப்பீங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்குமே இதை விட்டு கொடுத்ததே இல்லையே. அந்த பொறுப்பை போய் வித்யா கிட்ட. ஸ்னேகா, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். வித்யா, நீ களத்துல இறங்குமா. இப்பவே பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. எவ்வளவோ பண்ணிட்ட, இதெல்லாம் ஒரு வேலையா? ஆமா வித்யா, சரி சொல்ல. சரி, ஆல் தி பெஸ்ட். பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட கூட கொடுக்காத ஒரு பெரிய பொறுப்பை அவகிட்ட கொடுத்திருக்காங்க. அதுவும் அக்கவுண்ட்ஸ், பண விஷயம். இதுல இருந்தே உங்க அம்மா உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் அப்படியே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவளுக்கு கை தட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் ஆளு எப்படி இருந்தா? சரியா சொல்ல தெரியல சார். ஆனா நார்த் இந்தியனா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு சார். அங்க இருந்து உடனே நீங்க எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாமே. என் போனை எடுத்துட்டு போயிட்டாருங்க சார். என்னையும் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டானுங்க சார். பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நேரா வீட்டுக்கு ஓடி வந்தேன் சார்.
உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் கால் வந்துச்சா? பணம் ஏதாவது வேணும்னு கேட்டாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் வரல. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? டவுட்டே வேண்டாம். இதெல்லாம் சகுந்தலாவும் அவன் ஆளுங்களும் செஞ்ச வேலை தான். அவளை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க சார். அப்போ விசாரணை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆமா சார். யாரு? தெரியல, புது நம்பரா இருக்கு. எடுத்து பேசுங்க மேடம், பேசுங்க. ஹலோ, என்ன பையனை காணோன்னு வீடே ஒரே பதட்டமா இருக்கா? லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல. உடனே அவங்க உங்க எதிரி சகுந்தலா வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்களே. அங்க போனா அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவங்கள விசாரிச்சாலும் எதுவும் தேராது. டைம் தான் வேஸ்ட். ஏய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? பணம் தேவைப்படுற பல கோடி பேர்ல நானும் ஒருத்தன். உடனே 20 கோடி கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க. என்னது 20 கோடியா? உங்க பையன் உயிர் முக்கியமா இல்ல 20 கோடி முக்கியமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் திரும்பவும் கால் பண்றேன். உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். ஹலோ ஹலோ ஹலோ, அப்ப பணத்துக்காக தான் கடத்திருக்கானுங்க மேடம். அப்ப பணத்தை கொடுத்து புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க சார். மேடம், அவனுங்க திருட்டு பசங்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இந்த நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். மேடம், அந்த போன் நம்பர் சொல்லுங்க. கொடு. இந்தாங்க சார். கான்ஸ்டபிள் இதை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்ற வரைக்கும் தெளிவா சொல்றாங்க. பணத்தை கொடுக்கலன்னு புருஷனை கொலை பண்ணிட்டா என்ன செய்வீங்க? மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிரலாம். புருஷன் உசர் போனதுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? அப்புறம் உங்க புள்ள தானே, நீங்க தானே பெத்தீங்க. உயிரை காப்பாத்த நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்க புள்ள உசரோட உங்களுக்கு பணம் தான் பெருசா போச்சுல்ல. யோசிக்கலாம் டைம் இல்ல, டக்குன்னு முடிவெடு. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்து அமிச்சு அவனை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரலாம். சார், அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ரொம்ப ஷார்ட் கால், அதனால ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். இல்ல, இது சரியா வராது. நான் என் அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். அக்கா, வேதா, வேதா, நாம பணத்தை கொடுத்துருவோம். இல்லன்னா இதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும். சார், உங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கடத்தல்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டா அவனுங்க தொடர்ச்சி அந்த தப்ப பண்ணுவானுங்க சார். அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். சார், எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. எங்க பையனை காப்பாத்தணும், அவ்வளவுதான். வேற நம்பர்ல இருந்து கால் வருது. அவனுங்களா தான் இருக்கும் மேடம். பேசுங்க. பேசு பேசு. அத்தை, என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். நான் பணம் கொண்டு வரேன்னு சொல்றேன். என் அம்மா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்னேகா, கொஞ்சம் வாய மூடு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவன் ஏன் புள்ள, அதுக்கப்புறம் தான் உன் புருஷன். வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. கால் அட்டன் பண்ணி பேசு. கான்ஸ்டபிள், திரும்ப அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லு. ஓகே சார். என்ன மேடம், முடிவு பண்ணிட்டீங்களா? நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துடுறேன். என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இவனை கொலை பண்ணி எனக்கு என்ன மேடம் பிரயோஜனம்? எனக்கு பணம் வந்தா சரி. அப்புறம் பணத்தை கொடுத்து விட்டு கூடவே இந்த போலீஸை அனுப்புவீங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியெல்லாம் பண்ணா டேய். ஐயோ, விஜய், விஜய், அண்ணா, அவரை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. விஜய், ஐயோ, ஐயோ, அவரை அடிக்காதீங்க, என் பையனை அடிக்காதீங்க. இவனுங்க யாருன்னே தெரியலமா, என்ன கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றாங்க. கேட்கிற படத்தால கொடுக்காதீங்கம்மா, போலீஸ் கிட்ட போங்கம்மா, இவங்களால அரெஸ்ட் பண்ண வைங்கம்மா. இவனுங்க மாதிரி ஆளுங்களா சும்மா விடக்கூடாதுமா. ஏய், போங்கம்மா போலீஸ் கிட்ட. அம்மா, ஐயோ,
அம்மா போலீஸ் எல்லாம் வர சொல்ல மாட்டோம். அவரை அடிக்காதீங்க ப்ளீஸ். எவ்வளவு திமிர் இருந்தா உன் புருஷன் போலீஸ்க்கு சொல்ல சொல்லுவான். அம்மா வேண்டாமா. இவனுக்கே இவன் உயிர் மேல அக்கறை இல்ல போலயே. என்ன வேதா மேடம், உங்களுக்கு பணம் தான் பெருசா என்ன? நான் தான் பணத்தை தரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறமும் ஏன் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சஞ்சய் வேற தனியா போயிருக்காரு. நீ சொல்றதும் சரிதான் வித்யா. அவனை தனியா அனுப்பி இருக்க கூடாது. சரிவா, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். இல்ல மாமா, டவுட் வந்துரும். நான் மட்டும் போறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம விஜய் அனுப்பிட்டா நான் திரும்பி வந்துருவேன். வேற ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப நான் இன்ஃபார்ம் பண்றேன். பணம் போயிட்டு போகுது மாமா. அவங்க 2 பேரும் பாதுகாப்பா வீட்டுக்கு திரும்பி வரணும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வராத்த. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவர் நல்லபடியா திரும்பி வந்துடணும். சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்னையா செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் என்னாச்சு? இவன் தான். யோ, எங்கயா அவனுங்க? எங்கடா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் சவாரி இறக்கி விட்டு வரேன் சார். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? இல்ல சார். எங்கடா என்ன? மரியாதையா சொல்லு. அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார் நான் சொல்றது கேளுங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். கான்ஸ்டபிள், ஆட்டோ செக் பண்ணிட்டியா? சார் இத பாருங்க. இது எப்படி? சார் டிராக்கர் மட்டும் தான் இருக்கு. சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவனுங்க இந்த டிராக்கரை கண்டுபிடிச்சிட்டானுங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இந்த ஆட்டோல தூக்கி போட்டுருக்கானுங்க சார். பெரிய திருடனா இருக்காங்க சார். அவரையும் விடல, பணத்தையும் எடுத்துட்டாங்க சார். சார் வீட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன பதில் சொல்றது? இப்ப கால் அட்டெண்ட் பண்ணாதீங்க சார், நான் சொல்றேன். இப்படி அடிச்சிருக்கானுங்களே, படுபாவிங்க. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? அவனுங்க கை கால் புரிஞ்சு போகணும். ஏய், என்னடா ஆச்சு? யார் அவன் அடிச்சது? தெரியலப்பா. திடீர்னு ஹைவேல வச்சு என்ன தூக்கிட்டானுங்க. எங்க அடிச்சு வச்சானு கூட கண்டுபிடிக்க முடியலப்பா. கண்ணை வேற கட்டியே வச்சிருந்தானுங்க. அந்த சகுந்தலாவோட ஆளுங்களா? இல்லப்பா, இது வேற யாரும். ஆனா ரொம்ப மோசமான ஆளுங்கப்பா. பணம் மட்டும்தான் அவனுங்க மோட்டிவ். அதுக்காக அவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க. நீங்க மட்டும் பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு கொண்டு இருப்பானுங்கப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அம்மா கொஞ்சம் லேட்டா போகலாமா? ஸ்னேகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. ரொம்ப வலிக்குதாடா? ஆமாமா, ரொம்ப வலிக்குது. என்னங்க குடி. விஜய் வந்துட்டியா? பாடுறா. என்னடா இல்ல இவ்வளவு காயமா இருக்கு? என்னடா இப்படி அடிச்சிருக்கானுங்க? முகத்தை காட்டு. போட்டு அடிச்சிருக்கானுங்க. பாத்தீங்களாப்பா? சஞ்சய் சார், இன்ஸ்பெக்டர் சார், அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது சார். அவங்க எங்க போனாலும் தேடி பிடிச்சு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். அது முடியாத காரியம் சஞ்சய். அவனுங்க ஒரு டீம் இல்ல, தனித்தனியான ஆளுங்க. எல்லா லாங்குவேஜ் பேசுறானுங்க. எங்க இருந்து வந்தானுங்க, எங்க போவானுங்கன்னு எதையும் சொல்ல முடியல சார். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க.
இது போதும் சார். இத வச்சு அவனுங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம். முதல்ல அவனுங்களுக்கு பணத்துல டிராக்டர் வச்சிருந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கணும். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே அவனுங்களை நெருங்கிடலாம். நாம நமக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் எப்படி அவனுங்களுக்கு லீக் ஆச்சு? அவனுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட் சார். இந்த மாதிரி நிறைய பேரை கடத்தி பணம் பறிச்சிருக்கானுங்க. அதனால போலீஸ் யோசிக்கணும்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதான் இது எனக்கு தெரியாதுமா. அந்த கடத்தல்காரங்கிட்ட கொடுத்த பணம் என் ரூம்க்கு எப்படி வந்துச்சு? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, தெளிவா புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த வித்யாவோட மாஸ்டர் பிளான். அந்த காலேஜ்ல இவளுக்கு பொறுப்பை கொடுத்தாங்கல்ல, அடுத்து இவ சேர்மன் ஆகணும். அதுக்கு யார் தடையா இருப்பா? நீங்க தானே. அத்தைகிட்ட உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் ஈஸியா அவ சேர்மன் ஆயிடலாம்ல. அதான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றா. ஆளை செட் பண்ணி உங்களை கடத்த சொல்லிட்டு பணத்தை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து நம்ம ரூம்ல வச்சுட்டு இப்போ அதை எடுத்துட்டு வந்து யார்கிட்டயோ காட்டி நம்ம மேலே பழிய போடுறா. ஹே, நீ கிராமத்துல பிறந்திருந்தாலும் செம்ம மூலடி உனக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? அண்ணி, இப்படி ஒரு கேவலமான வேலைய வித்யா எப்பவுமே செய்ய மாட்டான். அவளுக்கு இந்த பதவி பணம் எது மேலையும் எப்பவுமே ஆசை இருந்தது இல்ல. அப்போ நாங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமா? நாங்க கேவலமானவங்களா? பாருங்க உங்க தம்பி எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அப்பா அப்பா அப்பா, நான் எந்த தப்புமே செய்யலப்பா. இந்த பணம் என் ரூம்க்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. டேய் சஞ்சய், நீ என்ன சந்தேகப்படுறியாடா? கடத்தல்காரங்க கிட்ட கொடுத்த பேக் எப்படிடா உன் ரூமுக்கு வந்துச்சு? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அண்ணி சொல்ற மாதிரி வித்யா அதை கொண்டு வந்து வச்சாலா? அதை என்ன நம்ப சொல்றியா? அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த பேக் எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாதுடா. அம்மா அம்மா அம்மா, இவன் என்ன போய் சந்தேகப்படுறாமா? சஞ்சய் என்ன போய் சந்தேகப்படுறாமா? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீ இப்படி செய்வன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அம்மா, நீங்க கூட என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் உங்க விஜய் நான் தப்பு பண்ணுவானாமா? சத்தியமா இல்லம்மா. எப்பவுமே நீங்க உங்க அம்மாவுக்கு வேண்டாத புள்ளுதாங்க. அதான் அவங்களும் இப்படி சொல்றாங்க. கேவலம் இந்த வித்யா சொல்றத நம்பிக்கிட்டு உங்க பெரிய பையனை தூக்கி வீசுறீங்கல்ல. அக்கா போதும், இதுக்கு மேலயும் நடிக்காதீங்க. உன்னை கொன்னுடுவண்டி. நீ தாண்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.